பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அவர் சொல்றார், பதியை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவேன்னார். என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் பதினா இறைவன், பசுனா மனித உயிர், பாசம்னா இந்த இறைவனிடமிருந்து நம்மை பிரித்து வைக்கிற ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகிற மூன்று இருக்கு பாருங்க. இதற்கு பெயர் தான் பாசம் என்று பொருள். இது எல்லா உயிர்கள்கிட்டையும் இருக்கு. ஆணவம் இருக்கிறது, கண்மம்னா பொறாமை இருக்கிறது, மாயை இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க நம்ம தான் உயிரோட வாழ போறோம் நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் மாயை. பட்டினத்தார் ஒரு முறை என்ன பண்ணார், ஒரு தெருவின் வழியாக அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். ஒரு வீட்டில் ஒரு மனிதர் இறந்து போயிட்டார். சுற்றி எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. பட்டினத்தார் சொன்னார், இந்த வேடிக்கையை பாருங்க, செத்து போன புணத்தை பார்த்து சாக போற புணமெல்லாம் உட்காந்து அழுகுதுன்னு போயிட்டார். செத்து போன புணத்தை பார்த்து சாக, இந்த ஞானம் வரணும். இதுதான் மாயை என்கிற அந்த உணர்வு வரணும். உணர்வு வந்துட்டா இறைவனுக்கு பக்கத்தில் போயிடுவான். நீங்க எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஆணவம் இருக்கு, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கண்மம் இருக்கு, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் மாயை இருக்கு. பொறாமை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கானா? இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பொறாமை வரும். அவனுக்கு லான்சர் காரில் வந்து இறங்குறவரை பார்த்து பொறாமை வராது. தான் பக்கத்தில் உட்காந்துருக்க பிச்சைக்காரன் தட்டில் கூடுதலாக ₹1 விழுந்துட்டா இவனால் பொறுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் பொறாமை உண்டு. இந்த 3 செய்திகளிலிருந்து மனித சமூகத்தை மீட்டெடுத்து செல்வதற்காக இறைவன் அவதாரம் எடுக்கிறான். இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகிற 5 தொழில்களை இயற்றுவதற்காக இந்த உலகத்தில் இறைவன் அவதாரமாக எடுத்தவர். நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அந்த உலகத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுவது எதுக்கு தெரியுமா? இந்தியாவில் பிறந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்தியா மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பூமி. இங்கே மட்டும்தான் குடும்பங்களே கோயில்களாக இருக்கிறத பார்க்க முடியுது, வேற எங்கேயும் இல்லை. இங்கே மட்டும்தான் குடும்பமே கோயில். இந்த சமூகத்தில் பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். அதை விட என்ன பெருமை தெரியுமா? இந்த தேசத்தில் ஒரு இந்துவாக பிறந்தது அதை விட மிகப்பெரிய பெருமை. இது யாருக்கும் கிடைக்காது. நம்மிடம் இருக்கக்கூடிய தத்துவங்கள், சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப உயர்வானவை. தர்மம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா தர்ம தரிசனம்னு எழுதியிருப்பாங்க. இப்போ ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? ஃப்ரீ தர்சன் மொழிபெயர்க்க, இலவசமாக வழிபாடு செய்வதுன்னு. ஒரு செய்தியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இலவசம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. நீங்க ஃப்ரீ என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. இந்த இலவசம்ங்கிறது என்ன தெரியுங்களா? தன்னிடம் உள்ளது தனக்கு தேவையானது போக மீதம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்கு பெயர் இலவசம். தர்மம் என்ன தெரியுமா? எனக்கு இல்லை என்றாலும் கூட என்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்கு பெயர் தர்மம். இந்த உலகத்திலேயே இந்து மதம் அல்ல, இந்து தர்மம் அப்படின்னு பேர். தர்மத்தை வலியுறுத்துகிற உயர்ந்த நிலையில் இருக்கிற இந்திய தேசத்தில் இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள் இருக்கிறத பாருங்கள். இந்த பதி பசு பாசம் என்று இது எப்பவுமே, பதி எப்பவுமே அனாதி. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. என இறைவனே அனாதி. இறைவனுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, தாயுமிலி தந்தையிலி தாண்டனியன் என்று பேசுகிறார்கள். அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லைங்கிற, அதனால அவர் எல்லாருக்கும் அடி வாங்கினார்னு சொல்றார் காலமேக புலவர். வில்லால் அடிக்க, செருப்பால் உதைக்க, வெகுண்டொருவன் கல்லால் எறிய, வரிசையாக நடந்தது இல்லையா? அர்ஜுனன் வில்லால் அடித்தான், கண்ணப்ப நாயனார் இறைவனை செருப்பால் உதைச்சார், கண்ணில் உதைச்சார். வெகுண்டொருவன் கல்லால் அடிக்க சாக்கிய நாயனார் என்ன பண்ணார்? இறைவனை கல்லால் அடித்தார். பிரம்பால் அடிக்க பாண்டிய மன்னன் இறைவனை பிரம்பால் அடித்தான். இதை ஏன்னு ஒரு கேள்வி கேட்டு சொன்னார். அல்லார் இறைவனுக்கு அன்னை பிதா இல்லாததால் வந்த இழிவுன்னு அவர் எழுதினார். இறைவனுக்கு யார் இல்லையா? அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? குழந்தைய அடிச்சவன போய் சண்டைக்கு போயிருப்பாங்க. அன்னை பிதா இல்லாததால் வந்த இழிவு என்று காலமேக புலவர் எழுதுகிறார். அப்போ அவருக்கு தாயுமிலி தந்தையிலே தான் தனியனாக இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிற இறைவன் இந்த உலகத்தில் அவதாரம் எடுக்கிறான். இப்ப இந்திய சமூகத்திற்கு, இந்திய பூமிக்கு என்ன பெரிய பெருமை தெரியுமா? வேற எந்த நாடுகளிலும் இல்லாத, எந்த மதத்திலும் இல்லாத பெருமை. இறைவனே அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தான் என்று சொல்லுகிற வரலாறு இந்திய தேசத்தை தவிர வேற எங்கேயுமே இல்லை. ஒரு முறை ஒரு வரலாற்று செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அக்பர் ஒரு முறை இந்தியாவுடைய அரசராக இருந்த பொழுது அவருடைய அவையில் பீர்பால்னு ஒரு புத்திசாலி அமைச்சர் இருந்தார்.
ஒரு முறை 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ அக்பர் பீர்பாலை பற்றி கேட்டார், என்ன உங்கள் கடவுள் எதுக்கெடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு பூமிக்கு இறங்கி வந்துடுறார், அவருக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். கேட்டவர் சொன்னா, அப்போ நாட்டோட ராஜா, என் நாட்டில் ஆளுகைக்கு உட்பட்ட நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனையாக இருந்தால் நான் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், நேராக என்னுடைய அமைச்சரை கூப்பிடுவேன், இங்கே வாப்பா இங்கே ஏதோ பிரச்சனையாக போய் பார்த்துட்டு வாமே. அமைச்சரும் போக மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அவர் சேனாதிபதியை கூப்பிடுவார், அவருக்கு கீழே அதிகாரியை கூப்பிடுவார், அப்புறம் அந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார்ல அவரை அனுப்பிச்சு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். இது மாதிரி எங்கள் கடவுள். அவர் என்ன பண்ணுவார், மக்களுக்கு பிரச்சனைன்னா அவர் வரமாட்டார், தூதுவர்களை அனுப்பிச்சு வைப்பார் அங்கேருந்து. ஆனால் உங்கள் கடவுளுக்கு ஒரு வேலையே இல்லை போல இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு பூமிக்கு இறங்கி வந்துடுறார், இதில் 9 அவதாரங்கிறீங்க 10 அவதாரங்கிறீங்க அப்படின்னு அவர் கேலி பண்ணுறார். கேட்கறது ராஜா, இருக்கிறது யாரு, பீர்பால். பதில் சொல்லணும், ராஜாவை எதிர்த்து பதில் சொல்ல முடியாது. இப்போ பீர்பால் சொன்னார், அரசே நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சிக்கலான கேள்வி, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், எனக்கு ஒரு 15 நாள் கால அவகாசம் கொடுங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டார். எப்பவுமே அக்பரிடம் ஒரு பெரிய செயல் இருந்தது. என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று ஹூக்லி நதியில் படகுல பயணம் போவார், அப்படி உலா போவார். அதில் சுற்றி படை வீரர்கள் நிறைய பேர், அரசன் போகிறார் இல்லையா பாதுகாப்புக்காக இருப்பாங்க. இப்படி ஹூக்லி நதியில் அப்படி படகுல பயணம் போயிட்டு இருக்கார். எதிர்த்த மாதிரி அக்பர் உட்காந்துருக்கார், அக்பருக்கு எதிர்த்த மாதிரி மகாராணி உட்காந்துருக்காங்க, அவங்க மடியில் அக்பருடைய குழந்தை இருக்கு, இந்த பக்கம் பீர்பால் உட்காந்துருக்கார். படகு நடு நதியில் போய்கிட்டு இருந்தப்ப பீர்பால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த மகாராணியின் மடியில் இருந்த குழந்தையை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறார். அக்பருக்கு கோபம் வந்துடுது, ரொம்ப வேகமாக குதிச்சு குழந்தையை காப்பாற்றி படகுல கொண்டு வந்துட்டு பீர்பாலை திட்டுறார். எப்படி நீ ஒரு குழந்தைக்கு நீச்சல் தெரியுமா என்ன, எப்படி அந்த குழந்தைய நீ உள்ள தூக்கி போட போச்சு அப்படின்னு திட்டுறார். அப்போ பீர்பால் சொன்னார், மகாராஜா குழந்தையை தூக்கி போட்டதெல்லாம் தவறுங்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளை சுற்றி எவ்வளவு படை வீரர்கள் இருக்காங்க, யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு குழந்தையை காப்பாற்றி கொடுன்னு சொல்லியிருந்தா குதிச்சு காப்பாற்றி கொடுத்துருப்பான்ல, எதுக்கு நீங்கள் குதிச்சிங்கன்னார். அவர் சொன்னார், உள்ளே விழுந்தது என்னுடைய குழந்தை என்கிற எண்ணம் வந்த பொழுது நான் குதிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியதே தவிர வேற யாரையும் அனுப்ப வேண்டும் எனக்கு தோன்றவில்லைனார். பீர்பால் சொன்னார், இதுதான் எங்கள் கடவுள், தன்னுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் துன்பப்படுகிறார்கள் என்கிற பொழுது இறைவனே பூமிக்கு அவதாரமாக வருவானே தவிர எந்த தூதரையும் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்க மாட்டான். இது வரலாற்று செய்தி, நடந்த சம்பவம். இப்ப இந்த புண்ணிய பூமியில் தான் இறைவனே அவதாரம் எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிற செய்தி உண்டு. அதனால இறைவன் வருவதை என்ன சொல்லுகிறோம், அவதாரம் என்று சொல்றோம். மனுஷன் பிறந்தா பிறப்பு, இறைவன் வந்தால் அவதாரம். இறைவன் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை, அவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆனால் என்ன பிறப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஒரு சொல்லு என்ன இருக்கு, இறப்புன்னு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், தமிழர்கள் ஒரு சொல்லை உருவாக்குவதில் கூட எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் பாருங்க. பிறப்புன்னு ஒரு சொல்லை உருவாக்கிட்டு உடனே என்ன பண்ணா, இறப்புன்னு ஒரு சொல்லை உருவாக்கினா. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பிறப்பு இறப்புங்கிற 2 சொல்லுல முதல் எழுத்தை தவிர மற்ற எழுத்து எல்லாமே பொது, ஈப்பு எல்லாமே பொது, முதல் எழுத்து மட்டும்தான் வித்தியாசம். இதுல பி இருக்கு, அதுல ஈ இருக்கு. இந்த பிங்கிற எழுத்துக்குள்ள ஈ இருக்கா இல்லையா, இருக்கு. இப்பு பிளஸ் ஈ தான் பி. அப்போ ஒரு மெய்யெழுத்து இருக்கு, ஒரு உயிரெழுத்து இருக்கு, ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து பி என்கிற உயிர்மை எழுத்தாக மாறுது இல்லையா. இப்ப இறப்புங்கிற சொல்ல உயிரெழுத்து மட்டும்தான் இருக்கு. அப்ப தமிழன் எப்படி யோசிக்கிறான், ரொம்ப அழகான சிந்தனை பாருங்க. மெய்யினா உடல்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வருகிற பொழுது அதற்கு மெய்யும் இருக்கும் உயிரும் இருக்கும். அதனால மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தான பீன்னு கொடுக்குறான். அந்த குழந்தை வாழ்ந்து மனிதனாக வாழ்ந்து இறந்ததற்கு பிறகு இந்த மெய் அழிஞ்சிடும், எது மட்டும்தான் இருக்கும், ஆன்மா என்று சொல்லப்படுகிற உயிர் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால ஈ என்கிற உயிரெழுத்தை மட்டும் வைத்து இறப்பு என்கிற சொல்லை உருவாக்கிய தமிழன் எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை நம் சமூகத்துக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இப்ப இறைவன் அவதாரம் எடுப்பதை ஆன்ம ஈடேற்றத்திற்குத்தான். தன்னை நேரிலா தனிப்பொருள் தனியுறு கொண்டது என்ன காரணம் என்று அவர் கேள்வி கேட்கிறார். தனக்கு உவமையே இல்லாதவனாக இருக்கிற இறைவன் ஏன் தனியுறு கொண்டான் என்றால், 5 தொழில் இயற்றி பாசங்களிலிருந்து உயிரை விடுவித்து மேலே கொண்டு செல்வதற்காக. சிவஞான சித்தியார்ல ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு.
உருமேனி தரித்து கொண்ட தென்றலும் உருவிருந்த அருமேனி அதுவும் கண்டம் அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய மூன்றும் நந்தன் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணோ என்று எழுதினார் சிவஞான சித்தியார்ல. இறைவன் 3 வடிவமாக இந்த உலகத்தில் இருக்கிறான். ஒன்று உருவமாக இருக்கிறான், இன்னொன்று அருவமாக இருக்கிறான், மூன்றாவதாக அரு உருவமாக இருக்கிறான்.